அனுராதபுரம் தம்புத்தேகமவில் நாமல் ராஜபக்சவின் கூட்டத்தில் வழங்கப்பட்ட மதுபானம், வீதிகளில் மது போதையில் சுற்றித் திரிந்த தொண்டர்கள். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட 2000 ரூபாய் நாணய தாள் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி, மக்களுக்கு விடுக்கப்பட்ட கடும் எச்சரிக்கை. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்தால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்படும். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிமன்றத்தில் தெரிவிப்பு. தம்புத்தேகமவில் நாமல் ராஜபக்சவின் கூட்டத்தில் மிக பெரும் அமளி துமளி. கூட்டத்தில் இருந்து வந்த சத்தத்தால் பரீட்சை மண்டபத்தில் பரீட்சை எழுத முடியாமல் தவித்த மாணவர்கள். விசாரணைகள் ஆரம்பம். சீதையை நெருப்பில் இறக்கி சோதித்த ராமன் போன்று தன் மனைவியை தீயிட்டு எரித்து சோதித்த கணவன். மட்டக்களப்பில் இடம்பெற்ற அதிர்ச்சி. மொனராகலை பகுதியில் 1 ஏக்கருக்கும் அதிகமாக செய்கை பண்ணப்பட்ட கஞ்சா செடிகள் சுற்றி வளைத்த அதிரடி படையினர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் JVPயின் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான நந்தன குணத்திலக்க மரணம். இந்த அரசாங்கம் 88-90ஆம் ஆண்டு காலங்களைப் போல செயற்பட நினைத்தால் நாங்கள் அதற்கும் மேலே செயற்படுவோம். எங்களை பிடித்து சிறையில் அடைத்தாலும் நாங்கள் மீண்டும் வருவோம். எச்சரிக்கை விடுத்த நாமல் ராஜபக்ச. ஜனாதிபதி அனுரவின் அரசாங்கத்தை வீழ்த்தப் போவதாக கூறி நாமல் ராஜபக்ஷ அனுராதபுரம் தமுத்தேகமவில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் மொட்டு கட்சி தொண்டர்கள் மதுபானங்களை அருந்திவிட்டு அட்டகாசம் செய்துள்ளனர். நாமல் ராஜபக்ஷ உரையாற்றும் போது மேடைக்கு அருகில் அமர்ந்திருந்த அவர்கள் நாமலின் வார்த்தைகளை ரிப்பீட் செய்து கொண்டிருந்தனர். கூட்டம் முடிய எல்லோரும் வீதிகளில் விழுந்து கிடந்தனர். அநாகரிகமாக நடந்து கொண்டதால் அப்பிரதேச மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அடக்குமுறை மற்றும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயற்படுகின்றது. 88 மற்றும் 89 கால சூழலை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்க கூடாது. சிறையில் அடைத்தாலும் எமது அரசியல் பயணம் தொடரும். தேசியத்தை முன்னிலைப்படுத்திய அரசாங்கத்தை நிச்சயம் ஸ்தாபிப்போம். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் ஒன்றிணையலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ அழைப்பு விடுத்தார். அனுராதபுரத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 30 வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த காரணத்தால் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு செல்கின்றார். அச்சமில்லாமல் காலையில் நடைபயிற்சியில் ஈடுபடுகின்றார். இதனையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் பல சவால்களை எதிர்கொண்டோம். அதனால் தான் எமது அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தது. தவறுகளை திருத்திக் கொண்டுள்ளோம். ஆகவே இனிவரும் காலங்களில் சிறந்த முறையில் அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம். தேசியத்தை முன்னிலைப்படுத்தியே நாங்கள் ஆட்சி அமைப்போம். தேசியத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் எம்முடன் இணையலாம். இந்த அரசாங்கம் தேசியத்துக்கு எதிராகவே செயற்படுகின்றது. பல்வேறு காரணிகளால் கடந்த காலங்களில் பொதுஜன பெரமுனவை விட்டு விலகிச் சென்றவர்கள் மீண்டும் எம்முடன் ஒன்றிணையலாம். அனைவரையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கவே எதிர்பார்க்கின்றேன். அரசாங்கம் அடக்குமுறை மற்றும் சர்வாதிகாரத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுகின்றது. 88 மற்றும் 89 ஆண்டு கால பகுதிகளில் செயற்பட்டதை போன்று இனி செயற்பட முடியாது என்பதை அரசாங்கம் நினைவில் கொள்ள வேண்டும். சிறையில் அடைத்தாலும் எமது அரசியல் பயணம் தொடரும் என்றார். இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள 2000 ரூபாய் நினைவு நாணயத்தாளின் முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய வங்கி வெளியிட்ட தகவல்களின்படி குறித்து படத்தாளை வெளிச்சத்தில் உயர்த்தி பிடிக்கும் போது வாளேந்திய சிங்கத்தின் உருவம் மற்றும் 2000 என்ற இலக்கம் தெளிவாக தெரியும். பணத்தாளின் முன்பக்கமும் பின்பக்கமும் அச்சடிக்கப்பட்டுள்ள சிங்கத்தின் உருவம் வெளிச்சத்தில் பார்க்கும் போது ஒன்றிணைந்து முழுமையான படமாக காட்சியளிக்கும். பணத்தாளை சற்றே போது அதன் பாதுகாப்பு நூல் நீல நிறத்திலிருந்து பச்சை நிறமாக மாறும். இதில் கொழும்பு கலங்கரை விளக்க மணிக்கூட்டு கோபுரம் மற்றும் 2000 என்ற இலக்கம் பொறிக்கப்பட்டுள்ளன. பணத்தாளில் உள்ள 2000 என்ற இலக்கம் மற்றும் இலங்கை மத்திய வங்கி என்ற வாசகம் சற்று தடிமனாக தொடும்போது உணரக்கூடிய வகையில் அச்சடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பணத்தாளின் இரு பக்க ஓரங்களிலும் 6 புடைப்பு அடையாள கோடுகள் உள்ளன. இது கட்புலனற்றோர் பணத்தாளை எளிதாக அடையாளம் காண உதவும். பணத்தாளை புற ஊதா ஒளியின் கீழ் வைக்கும் போது அதில் உள்ள கொழும்பு நகர கோபுரங்களின் உருவங்கள் மற்றும் 75வது ஆண்டு நிறைவு இலச்சினை ஆகியவை 2 வண்ணங்களில் ஒளிரும். இது இயந்திரங்கள் மூலம் போலி நாணயத்தாள்களை கண்டறிய உதவுகின்றது. இந்த நிலையில் போலி நாணயத்தாள்களை தவிர்க்க பொதுமக்கள் இந்த அம்சங்களை சரிபார்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது.
நீ குற்றமற்றவள் என நிரூபித்து காட்டு என கூறி மனைவி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீப்பெட்டியை கொடுத்து அவரை தீக்குளிக்க செய்த கணவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு முனைக்காடு பகுதியில் கடந்த 17ஆம் தேதி காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கொக்கட்டிச்சோலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் முனைக்காடு நாகதம்பிரான் கோவில் வீதியை சேர்ந்த கூலி தொழிலாளியான 36 வயதுடைய திரு அனுஸ்வரன் என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் அதே பிரதேசத்தை சேர்ந்த 31 வயதான பிரகலாதேவி என்பவரை திருமணம் முடித்து வாழ்ந்து வரும் நிலையில் சம்பவ தினத்தன்று காலை கணவன் மனைவிக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதன்போது வாய்த்தர்க்கம் முற்றிய நிலையில் கணவன் மனைவியின் நடத்தையில் சந்தேகமுற்று நீ குற்றமற்றவள் என்பதை நிரூபித்து காட்டு என வற்புறுத்தியுள்ளார். அதன் பின்னர் மனைவியின் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீப்பெட்டியை கொடுத்து அவரை தீ வைக்க தூண்டியுள்ளார். இதனால் தீப்பற்றி எரிந்த மனைவி படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மனைவியை தீக்குளிக்க வைத்த பின்னர் கணவன் தனக்குத்தானே கூறிய ஆயுதத்தால் குத்தி காயப்படுத்திக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து மனைவியை கொலை செய்ய முயன்றமை மற்றும் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கொக்கட்டிச்சோலை காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நேற்று நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் இச்சம்பவம் தொடர்பாக கொக்கட்டிச்சோலை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தம்புத்தேகம நகரில் கடந்த 17 நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட பலத்த சத்தம் தம்புத்தேகம தேசிய பாடசாலையில் உயர்தர பரீட்சை மையத்தில் பரீட்சை எழுதிய உயர்தர மாணவர்களுக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தியதாக பரீட்சை ஒருங்கிணைப்பாளர் தம்புத்தேகம தலைமையகத்தின் தலைமை காவல்துறை ஆய்வாளருக்கு தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அனுராதபுரம் மாவட்ட பிரிவு அமைப்பாளர் நியமனம் தொடர்பாக தம்புத்தேகம நகரில் உள்ள ஒரு விழா மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது. நேற்று மதியம் காப்போத்து உயர்தர பரீட்சையின் புவியியல் பாடத்தின் 2வது வினாத்தாளை எழுத வந்த மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த உரத்த சத்தம் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கு கடுமையான தடையாகி இருப்பதாக பரீட்சை மண்டப மேற்பார்வையாளர்கள் பரீட்சை ஒருங்கிணைப்பாளரிடம் தெரிவித்தனர். மேலும் இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டமூலத்தின் பல பிரிவுகள் அரசியல் அமைப்பிற்கு முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் MM பிரேமஸ்ரீ, நவரத்ன பண்டா, PM தீபால் குணசேகர மற்றும் சமன் ஸ்ரீ ஹெரத் ஆகியோர் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளனர். மற்றொரு மனுவை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பியசோம உபாலி மற்றும் உபாலி அமரஸ்ரீ ஆகியோர் தாக்கல் செய்துள்ளனர். சட்டத்தரணி விஜயவர்த்தன மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் சில பிரிவுகள் இந்த நாட்டின் அரசியல் அமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக மனுதாரர்கள் கூறியுள்ளனர். அதன்படி தொடர்புடைய சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டால் அது நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டு வாக்கெடுப்பு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்குமாறு மனுதாரர்கள் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொனராக்கலையில் ஹம்பே கமுவ தெல்கல் ஆரவன பகுதியில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர் ஒருவரும் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சுமார் 11,570 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டு ஆதாரமாக மாதிரிகளை எடுத்த பின்னர் கஞ்சா செடிகள் தீ வைத்து எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர் ஹம்பே கமுவ பகுதியை சேர்ந்த 38 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹம்பே கமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மொனராக்கலையில் எத்திமலை கெம்பிலித்த வனப்பகுதியின் ஈரியபொல பகுதியில் சுமார் 1.5 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட கஞ்சா செடிகள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது 2 கஞ்சா பண்ணைகளை சோதனைக்குட்படுத்தியதில் சுமார் 10,962 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டதுடன் ஆதாரமாக மாதிரிகளை எடுத்த பின்னர் கஞ்சா செடிகள் தீ வைத்து அழிக்கப்பட்டன. சந்தேக நபர்களை கைது செய்ய எத்திமலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் உறுப்பினருமான நந்தன குணதிலக்கு நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலமானார். ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நந்தன குணதிலக்கு தனது 63வது வயதில் காலமானார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஆரம்பகால உறுப்பினரான நந்தன குணதிலக்கு 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் போட்டியிட்டு 3,44,173 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தை பெற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து
தொடர்ந்து மக்கள் விடுதலை முன்னணி சார்பில் பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி தலைமையிலான அரசாங்கத்தில் சுற்றுலா, தபால் மற்றும் தொலைத்தொடர்பு பதில் அமைச்சராக பதவி வகித்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் ஆரம்பகால உறுப்பினரான நந்தன குணத்திலக்க 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அக்கட்சியில் இருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டார். கடந்த ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் நந்தன குணத்திலக்க ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் பாணதுறை நகர சபையில் போட்டியிட்டு நகர மேயராக தெரிவு செய்யப்பட்டார். ரமலான் காலத்தில் அரசு ஊழியர்கள் மத வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான விசேட சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சின் செயலாளர் அலோக பண்டாரவினால் இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 21ஆம் தேதி வரை ரமலான் பண்டிகைக்கான நோன்பு நோக்கப்படுகின்றது. இதன்போது இஸ்லாமியர்கள் தங்களது வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற வகையில் தொழில் நேரத்தில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் மத நடவடிக்கைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நாளாந்த நேரங்களை அமைச்சு அடையாளம் கண்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன்படி காலை 3:30 மணி முதல் காலை 6 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் மாலை 4:15 மணி வரை, மாலை 6 மணி முதல் மாலை 7 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் இரவு 10:30 மணி வரை என அந்த நேரங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை ரமலான் பண்டிகைக்கு 14 நாட்களுக்கு முன்னர் தகுதியான ஊழியர்களுக்கு பண்டிகைக்கான முன்பணம் வழங்க வேண்டும் எனவும் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.